பிஎஸ் கோயல் அவர் சொல்லுகிறார், இந்தியா கூட்டணி தேச விரோத கூட்டணியா, கம்யூனிஸ்டுகள் அங்கம் பெற்றிருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணி இந்து மதவெறி கூட்டணியா, இந்து மக்களுக்கு எதிரான கூட்டணியா, இந்துக்களுக்கு எதிரான கூட்டணியா பியூஷ் கோயல் சொல்கிறார். நாளை பிரதமர் வருகிறார், அடுத்து உள்துறை அமைச்சர் வருகிறார். எல்லோருடைய வேலை என்ன? காசாவை பற்றி கவலை இல்லை, அண்டை நாடு பங்களாதேஷ் பாகிஸ்தான் பற்றி கவலை இல்லை, இந்திய பொருளாதாரம் பற்றி கவலை இல்லை. தமிழ்நாடு தான் அவர்களுக்கு கவலை, கேரளாவும் தமிழ்நாடு தான் அவர்களுக்கு கவலை. எப்படியாவது கேரளா தமிழ்நாட்டில் தோற்கடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். பியூஷ் கோயல் அல்ல, பிரதமர் அல்ல, உள்துறை அமைச்சர் அல்ல, உங்கள் மந்திரி சபையே வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் முகாமிட்டாலும் நீங்கள் தோற்பது உறுதி, நாங்கள் வெல்வது உறுதி. கம்யூனிஸ்டுகள் இடம்பெற்றிருக்கிற அணி வெற்றி பெறும், திமுக வெற்றி பெறும், நமது கூட்டணி வெற்றி பெறும். நான் முடிக்கிறேன் நண்பர்களே, இதை சொல்லி முடிக்கிறேன். அதற்கு காரணம் கூட்டணி பலமட்டம் அல்ல, தமிழக அரசாங்கத்தின் நல திட்டமட்டம் காரணம் அல்ல, தமிழ் மக்களிடம் இருக்கிற ஒற்றுமை உணர்வு, நல்லிணக்க உணர்வு, கூடி வாழ வேண்டும் என்கிற மகத்தான கலாச்சார விழுமியம். 1000 ஆண்டுகளில் உலகத்திலேயே இனச்சண்டைகள் இல்லாத நாடு சென்னை, தமிழ்நாடு. ஐரோப்பாவில் இனச்சண்டை உண்டு. most civilized in the world, tolerance democracy என்றெல்லாம் சொல்கிறார் அல்லவா, பூந்தோட்டம். ஐரோப்பாவில் 1000 முறை இனச்சண்டை. தமிழ்நாட்டில் இல்லை, சென்னையில் இல்லை, உலகத்தில் கேரளாவில் இல்லை. இந்த 2 பூமியும், கேரளாவும் தமிழ்நாடும் நல்லிணக்க பூமி, கலாச்சார பூமி. அதிலும் சென்னையை ஆய்வு செய்கிற பூகோள அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், 1000 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட இங்கே ஜாதி கலவரம் இல்லை, ஒரு நாள் கூட மத கலவரம் இல்லை, இனக்கலவரம் இல்லை. பிறரை ஏற்காவிட்டாலும் பிறரை மதிக்கிற பூமி சென்னை, தமிழ்நாடு. ஒன்று ஏற்காவிட்டாலும் ஒன்று மதிக்கும் என்கிற தமிழ் கூறுகள் நிறைந்த பூமி தமிழ் பூமி. 1000 ஆண்டுகளில் இல்லாத சண்டையை, கலவரத்தை அமித்ஷா உருவாக்க முடியுமா? பிரதமர் பியூஷ் கோயல் உருவாக்க முடியுமா? நீங்கள் அல்ல, உங்கள் தலைவர்கள். RSS நாக்பூர் முகாமே சென்னையில் முகாமிட்டாலும் நீங்கள் தோற்பது உறுதி, தமிழ் வெல்வது உறுதி. நாங்கள் வெல்வோம். இந்த செய்தியை இந்தியாவிற்கும் உலகுக்கும் சொல்வோம்.